கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தெருவெங்கும் பிணவாடை அழுகிய உடல்களை கூட மீட்க திராணியற்று இருக்கின்றனர். தெருக்கரில் தூக்கம், உணவுக்கு கையேந்த நிலை. மியான்மர் மக்களின் தற்போதைய நிலை இதுதான். நிலநடுக்கம் ஏற்பட்டு 4 நாட்கள் ஆகியும் மியான்மரின் மேண்டலின் நகரில் மீட்புப் படைகள் மெதுவாக பணியை செய்வதால் மக்களே கடப்பாரை, கம்பியை கொண்டு உடல்களை மீட்க முயல்கின்றனர். கருவிகளும் மீட்புக் குழுவினர்களும் மிகவும் குறைவான நிலையில் உள்ளதால் பணிகள் எல்லாம் தொய்வடைந்த நிலையில் உள்ளது. நேற்று திடீரென்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் தெருக்களில் ஓடுகின்றனர். தெருவே கதியாக உள்ளது. தற்பொழுது வரை 1700 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 4000க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்திருப்பதாகவும் மியான்மர் அரசு தெரிவிக்கிறது. மீட்பு பணிகள் 10% கூட செய்யப்படவில்லை. முழுமையான பணி முடியும் போது எண்ணிக்கையின் தொகை பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக இருக்கும். மேண்டிலி நகரில் 16 லட்சம் பேர்கள் உள்ளனர். சேதமடையாத வீடுகளே இல்லை. 2 கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மனிதநேய உதவிகளையே அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். மின்சாரம், தொலைத்தொடர்பு, இணையம் எல்லாம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு உள்நாட்டு போரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலநடுக்கம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே உள்நாட்டு போரின் மையப்புள்ளியாக இருந்த சகாயம்தான் நிலநடுக்கத்திற்கும் மையப்புள்ளியாக உள்ளது. இந்த உள்நாட்டு போரால் உள்கட்டமைப்பு மிகவும் சேதமடைந்த நிலையில்தான் இருந்தது. உள்நாட்டு போர் மற்றும் கொரோனா தொற்றுக்கு பிறகு நாளில் ஒரு நபர் வறுமையில் இருப்பதாக ஐக்கிய நாடு தரவுகோல் சொல்லுகிறது. மீட்பு பணிகளை பொறுத்தவரையில் மியான்மர் அரசு பெரும் சிக்கலில் உள்ளது. போதுமான கருவிகளோ மீட்பு படையினருக்கு போதுமான பயிற்சிகளோ இல்லாததினால் இடிபாடுகளில் சிக்கியுள்ள மனிதர்களை மீட்பது பெரும் சவாலாக உள்ளது. மியான்மரின் காலநிலையும் மாறியுள்ளது. 40 டிகிரி C வெப்பநிலை உள்ளதால் பிணங்கள் எல்லாம் அழுகி நாரத் தொடங்கியுள்ளது. சண்டே மறுபடியும் 5.1 ரிக்டர் அளவுகோல் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மீண்டும் மக்கள் அச்சத்துடனும் கடும் பீதியில் உள்ளனர். இந்த சூழ்நிலையிலும் மியான்மர் வான்வழி தாக்குதல் ஏற்படுத்தியுள்ளது. இது மிகவும் அருவருக்கத்தக்க செயல் என்று ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த பூகம்பத்தால் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளது. இதை சரி செய்ய 10 ஆண்டுகள் ஆகும். இந்த நிலை மாற நாம் ஜெபிப்போம்.